ஹாய் லட்டு குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி டே இன் மை லைஃப் விலாக்லாம் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடலாம். தூங்கி எழுந்தோடனே பாட்டி வந்து இளநீர் கிளாஸில் வாங்கி வச்சுருந்தாங்க. அது ஓரமாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பெட்ஷீட்டை மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பெட்டெல்லாம் வந்து க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே போகவே தோணும். எழுந்ததே வந்து 12:30 மணி தான். கேவலமாக நினைப்பீங்க இந்த செகண்டு. எஸ், ஏன்னா முன்னாடி நாள் வந்து ரொம்ப எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. படுக்கவே வந்து ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. அதனால தான் இயர்லி மார்னிங் 4 o'clock தான் படுத்தேன். எழுந்துக்கிறது வந்து 12 ஆயிடுச்சு. 12:30 கிட்ட ஆயிடுச்சு. நான் எழுந்து பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்குள்ள இந்த மாதிரி சண்டே டைம்ஸில் தூங்குறது தான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அப்படியே வெறும் வயிற்றுலேயே வந்து இளநீர் குடிச்சிட்டு அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போய் ஷிங்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இந்த இளநீரில் நுங்கு மாதிரி வரும் இல்லையா, வழுக்க, அதில் வந்து அந்த முத்துனதை விட எலசா இருக்கும்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது உங்களுக்கெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத சொல்லுங்கள். பாட்டி வந்து டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம் அப்படின்னா அதை வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ தான் இளநீர் குடிச்சிருக்கோம். இளநீர் குடித்த மேலேயே நான் வந்து அதையும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அதுவும் குடித்தேன் அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரபிள் தான் ஆகிடும். அதனால சரி போய் ப்ரஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சென்சிடென்ட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நவடேஸ். அது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டீத் பெயினும் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஏதாவது கடிச்சாவே லைட்டாக ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சென்சடைன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து எனக்கு ஓகேவா இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டீத் பெயின் அப்படிலாம் ஏதாவது இருந்ததுன்னா சென்சடைன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே காய்கறி கடைக்கு போயிட்டேன். காய்கறியும் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் வந்து நான்வெஜ்ஜும் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹேரை நல்லா டீடாங்கிள் பண்ணிட்டு கையிலேயே மசாஜ் கொடுத்துட்டேன். முன்னாடி நாள் வந்து தலை குளிச்சிருந்தேன். ஸோ ஹேர் கொண்டு போட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது. ஆயில் வந்து நீட்டாக அப்ளை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் குண்டால வச்சு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நம்மளே நவஜோதி நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளே ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில், ஸ்கின் ஒயிட்னிங், ஃபேஸ் பேக் பவுடர், பாத் பவுடர்னு ரெடி பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ ஹேர் ஆயில் ரெடி பண்ணப்போ அந்த கிண்ணியில் வந்து கொஞ்சம் ஆயிலெலாம் வந்து எக்ஸஸாக இருந்தது. அது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பின்னிட்டேன். அதுக்குள்ளே பாட்டி வந்து ஆட்டுக்கால் சூப் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இவங்க ஸ்டைலில் தான் சூப் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அதை வந்து கிரேவியாக பண்ணுவேன். ஆட்டுக்கால், அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை, பெப்பர் கொஞ்சம், அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறத விட கையில் பிசைஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 9 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சூப் ரெடி. பாட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஸ்கிரிப்ட் எழுதுறது எடிட்டிங்கும் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் வச்ச ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படியே சூப்பெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நான் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. கிச்சனில் போய் நின்றுட்டு வந்தாவே வேர்த்து அப்படி கொட்டிடும். அதனால குக் பண்ணிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்சட்டியில தான் எனக்கு எப்பயுமே செய்யவே பிடிக்கும். ஏன்னா அதுதான் இன்னும் டேஸ்டா இருக்கும் இல்லையா. எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கிட்டேன். சோம்பு போட்டுட்டு நேராக வெங்காயம் போட்டுட்டேன். இன்னைக்கு வந்து நான் 2.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயமும் ஒரு குட்டி வெங்காயமும். ஸோ அது வந்து 2.5 கணக்கு இல்லையா. 2.5 வெங்காயமும் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரப்போ நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கல்லுப்பு தான் ரொம்ப பிடிக்கும் போடுறதுக்கு. பட் இப்போ ஆட்டுக்கல்ல வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கு வந்து எனக்கு இப்போ இது அளவு தெரியாது. அதனால நார்மல் உப்பே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உப்பு போட்டு வதக்கிறப்ப வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கும். இந்த டிப்பு யாருக்காச்சும் தெரியும் அப்படின்னா, தெரியல அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்குமே கொஞ்ச நாள் தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ நல்லா வதக்கிட்டேன். அதுக்குள்ளே அந்த மிக்சியில் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அரைச்சி வச்சுட்டேன். எனக்கு வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். பட் வந்து ஒரு 1 வீக்குக்கு அரைச்சி வச்சு யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிஸி லைஃப் எதுவும் இல்லை அப்படின்றதுனால நான் அப்பப்போ தேவையானதை ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி ஆட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து வந்து அப்படியே கழுவிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே ஒரு
வதங்கள் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சிலர் வந்து அவசரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வதங்காமே போட்டுடுறாங்க. அதுதான் வந்து சதக்குன்னு இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அதில் தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து நான் டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் ஒரே டைம் ஆட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணால் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து ஆட்டுக்கால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சிலர் வந்து ஆட்டுக்கால் பாயா வச்சாதான் விரும்பி சாப்பிடுவாங்க, சிலர் சூப் தான் சாப்பிடுவாங்க, சிலர் கிரேவி தான் சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து எல்லா மெத்தடுமே பிடிக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில், அதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து 4 கால் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இனிப்பு கொடுத்துரும். இனிப்பு கொடுத்தாவே நான்வெஜ் வந்து சாப்பிடவே பிடிக்காது. காரசாரமாக இருந்தால் தானே நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிட பிடிக்கும். ஸோ நல்லா வதக் இதே மாதிரி தான் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, தீஞ்சிட்டாவே டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதனால் நான் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டேன். இப்போல்லாம் எனக்கு வந்து குக்கிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் குக்கிங் ரொம்ப நாளாக தான் பண்ணுறேன். பட் இப்போல்லாம் வந்து குக் பண்ணவே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னமோ சம்திங் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு வேறு முடிச்சுட்டு வந்துடுறோமா, அது கொஞ்சம் ஈஸியாகவும் ஆயிடுச்சு பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி சூப்பில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மிளகாத்தூள். நாங்கள் கடை மிளகாத்தூள் யூஸ் பண்ணவே மாட்டோம். அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுதான் நான் 3 வாட்டி டிவைட் பண்ணி போட்டேன். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து உடனே எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காரப்பொடி போட்டிருக்கோம் இல்லையா மிளகாத்தூள், அதோட பச்சை வாசனை வந்து போகணும். அதனால நல்லா வந்து வதக்கணும். எண்ணெயிலேயே நான் போய் ஸ்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சாரி மன்னிச்சு, போய் ஸ்மெல்லாம் பார்த்தேன். கமன் வருதா, பச்சை வாசனை போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் எடிட் பண்ணுறப்போ பார்த்துட்டு இருக்கேன். ஒரே சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி காமெடியெல்லாம் நடக்கும் சமையலில். நெக்ஸ்ட்டு வந்து கால் சூப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கரில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த காலில் வந்து அந்த தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க. சூப் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு மீதி அப்படியே வைங்க. அது நம்ம குழம்புக்கோ கிரேவிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அப்படியே கொஞ்சமாக ஆட்டுக்கால் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மொத்தமாக கொட்டணும் அப்படின்னா சூப் அதுலேயே சேர்ந்து விழுந்துரும். ஃபர்ஸ்ட் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இல்லையா, அந்த மிக்ஸிலையும் கொஞ்சம் இது இருக்கும். அதுலேயும் நல்லா குடிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். நல்லா வதக்கணும், அதுதான் விஷயம். இதில் சிம்லேயே வச்சு வதக்குங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். இதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுதான் நம்ம எல்லா காலும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து அங்கேயே கடையிலேயே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் அந்தளவுக்கு தெரியாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா நானும் அந்தளவுக்கு அது கரெக்டாக பண்ண மாட்டேன். பாட்டிக்கும் ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, மோஸ்ட்லி எங்கள் ஊர் சைடு எல்லாமே அங்கேயே தீச்சு இது பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் சில ஊர்லலாம் மட்டும் அந்த ஆட்டுக்கால் வந்து அப்படியே கொடுக்குறாங்க. ஏன்னா வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன், அவங்க அதை அப்படியே சாப்பிங் போர்டு மேலே வச்சு க்ளீன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் அதை பார்த்ததே கிடையாது இல்லையா க்ளீனிங் ப்ராசஸை. உங்கள் ஊர்லலாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஆட்டுக்காலை. நான் அதான் சொன்னேன், ஆல்ரெடி மிக்சியில் வந்து அரைச்சதுலேயே தண்ணி கலந்து அதில் ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸ்க்ரீனில். அதே மாதிரி மட்டனில் வந்து கோட்டில் எனக்கு எல்லாமே பிடிக்கும். தலைக்கறி, இந்த மாதிரி கால், ஃப்ளஷ்ஷு எல்லாமே, அந்த போட்டி, அந்த மாதிரி எல்லாமே. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு டிஷ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரில எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் இந்த ஆட்டுக்கால். ஸோ இன்றைக்கி வந்து அந்த 4 கால் வந்து 300 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. உங்கள் ஊர் சைட்லலாம் எவ்வளோ ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ வந்து அந்த தண்ணி பதம் இருக்கு இல்லையா, லைட்டாக விடணும். அப்போ தான் அந்த வேகி அந்த சாரில் வந்து இறங்கும் அந்த கால்குள்ளே. ஏன்னா நீங்கள் ஒன்றும் பாதியமாக எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி விசில் விட்டதுனால வெந்திருக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். நான் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இறங்கிட்டேன். மேலே மழை வர மாதிரி வந்துருச்சு. ஸோ கடன்னு ஓடி போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போல்லாம் மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, ஸோ எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டடான் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா, ரொம்ப தண்ணியாக இல்லை, கிரேவியாகவும் இல்லை, மீடியமாக வச்சுருக்கோம். ஏன்னா நைட்டு இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டி இட்லி சாப்பிட போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் ரைஸ்க்கு இதுக்கு செட் ஆகிடும் அப்படின்ட்டு ஆல்ரெடி
ரசம் வச்சுருந்தாங்க பாட்டி, அதுக்கப்புறம் ரைஸ் இருந்துச்சு. இது இந்த சைடு வந்து நான் ஆல்ரெடி ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் பண்ணதுன்னு சொன்னேன் இல்லையா, அது அப்பப்போ தேவையானதை ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பாட்டி பூ வாங்கி கொடுத்தாங்க. பூ எல்லாம் ஃபுல்லாக கட்டிட்டேன். ஹேர் ஆயில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து பேக் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரம் போட்டு அட்ரஸ் எழுதிட்டு இருந்தேன். அந்த கொரியர் பாக்ஸ் மேலே நம்ம வந்து இது பண்ணணும் இல்லையா, அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம நவஜோதி நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். என் நேமில் எழுத மாட்டேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய அட்ரஸ், என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் எழுதிட்டு 2 போட்டு கஸ்டமரோட இதெல்லாம் நான் எழுதிடுவோம். ஸோ அது உங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு திருப்பி வச்சுட்டேன். ஸோ இதுதான் 500 ml வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே எதுக்கு ஃப்ரெஷ் ஸ்டாக் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 10 days ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது அப்போ யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் டிவைட் பண்ணி பார்சல் போட்டு விட்டுருவேன் நான். ஸோ எதுக்குன்னா அப்பப்போ ஃப்ரெஷ் ஆயில்ஸ் கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும்ல, ஏன்னா அவங்க அது எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்க அப்படின்றது தெரியாது. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணி 3 months வச்சு கொடுத்து அது ஓல்ட் ஸ்டாக் மாதிரி ஆகிடும் இல்லையா, அதனாலேயே நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரே ஒரு துளி கெமிக்கல் கூட கிடையாது, எல்லாமே நேச்சுரல் ஆர்கானிக்ன்றப்ப நம்ம இதை பார்த்து தான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அட்டை பாக்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம், அதெல்லாம் அசம்பிள் பண்ணி ஃபுல்லாக ஒட்டிட்டு இந்த சைட் ஃபுல்லாக நான் எழுதிட்டேன், உடையும் பொருள் கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்சலில் வந்து தூக்கி அடிக்க மாட்டாங்க, பொருளும் டேமேஜ் ஆகாது. ஸோ நான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கிளிப்பு காமிச்சிட்டு இருந்தேன். அப்படியே ஃபேஸ் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு மிரர் இது காமிச்சிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் சீக்கிரமாகவே போடுறேன், ஸ்டே டியூன். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.